எல்கானா என்று ஒரு மனிதன் அவனுடைய பாசம் நிறைந்த மனைவியோடு 3 கேள்விகளை கேட்டான். அந்த கேள்விகளை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். Even the Elkanah was a person. He had a loving wife, and you put a 3 questions, and we are going to meditate and praise our God. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8 வசனத்திலே எல்கானா அன்னாளோடு 3 கேள்விகள் கேட்கிறான். In 1 Samuel chapter 1 verse 8, and Elkanah is asking 3 questions to Hannah. அன்னாளே ஏன் அழுகிறாய்? Hannah, why thou weepest? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? Why eatest thou not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? And why thou be grieved? அந்த வசனத்தை வாசிப்போம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 3 கேள்விகள். Now here we see about 3 questions. நீங்களே சொல்லுங்கள், அந்த கேள்விகள் என்னென்ன? You tell what that question. நீங்களே சொல்லுங்கள். ஏன் அழுகிறாய்? Why weepest thou? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? Why eatest thou not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why thy heart grieved? ஒரு பாசம் நிறைந்த கணவன் தன்னுடைய மனைவியினிடத்தில் கேட்ட கேள்வி 3 கேள்விகள். A affectionate husband, and the 3 question, what he question is why. இன்றைக்கு இதே கேள்விகளை இயேசுவே நம்மோடு கேட்கிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Even today, this same type of question, even Jesus himself directly questioning that. எல்கானா ஒரு மனிதன். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த 3 கேள்விகளை கேட்கிறவர் மனிதன் அல்ல, அவர் இயேசு. Even Elkanah is only a human being, a man, but this Elkanah is not man but God. எல்கானா என்ற பெயருக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. Elkanah, that name is having 3 interpretations. ஒன்று, கர்த்தர் ஆளுகிறார். One, God reigns. இரண்டாவது அர்த்தம் கர்த்தர் தருகிறார். The second one, God gives. மூன்றாவது அர்த்தம் கர்த்தர் உடையவராக இருக்கிறார். And the third one, God possesses. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. எல்கானா என்ற பெயருக்கு இந்த 3 அர்த்தங்களும் உண்டு. The Elkanah name is having the 3 interpretations. கர்த்தர் ஆளுகிறார், God reigns. கர்த்தர் தருகிறார், God gives. கர்த்தர் உடையவராக இருக்கிறார். God possesses. ஆனால் அந்த எல்கானாவுக்கு தன்னுடைய மனைவிக்கு அந்த விதத்தில் உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது. Even that Elkanah, in that circumstances, he was not to help his wife. ஆனால் நம்முடைய இயேசுவோ நமக்கு எதை வேண்டுமானாலும் தர வல்லவராக இருக்கிறார். But our Jesus, whatever we needed in our life, is able to give to us. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்திலே சிலர் அழுது கொண்டிருக்கிறீர்கள். Even here, some are keep on crying. கர்த்தர் கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? But God is asking you, why weepest? சிலர் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். Some people have not taken our food. கர்த்தர் கேட்கிறார், நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? But God says, why thou hast not taken our food? சிலர் சஞ்சலத்தோடு இருக்கிறீர்கள். Some people are with some grief. கர்த்தர் கேட்கிறார், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? But God is asking, why you are grievous? உன் அழுகையை களிப்பாய் சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். Even all your mourning, God going to make it as a joyful thing. உன்னுடைய உபவாசத்தை வெற்றியாக மாற்றுவார். Even God going to make your fasting a successful one. உன்னுடைய சஞ்சலத்தை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். Even all your sorrow, He is going to make it as a rejoicing one. இந்த 3 கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கிற அந்த இயேசு, அவர் இந்த கேள்விகளை கேட்டு நமக்கு தேவையானதை தர வல்லவர் என்ற விசுவாசம் உடையவர்கள் முழங்கால் நின்றவரை துதிப்போமாக. The people who believe the 3 questions, the Lord Jesus is questioned as He is able to give. Those who believe stand on their knees and praise God. ஏன் அழுகிறாய்? Why are we? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? Why eateth thou not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why is thy heart grieved? இந்த 3 கேள்விகளையும் இயேசு நம்மோடு கேட்கிறார். Even the Lord Jesus putting the 3 questions to us. நம்முடைய அவசியங்கள் எதுவானாலும் அவர் அதை சந்திக்க வல்லவர். Whatever we need, He is having power to meet it in our life. அந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். உங்களுடைய அவசியங்களை தருகிற தேவனை, உங்கள் குறைகளை தீர்க்கிற தேவனை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா.
ஆமென். ஏன் அழுகிறாய்? Why weepest thou? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? Why eatest not? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why is thy heart grieved? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ எதற்காக இந்த இடத்தில் எதை கேட்டு மன்றாடி நீ இந்த இடத்தில் வந்தாயோ அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு இப்பொழுது தருகிறார். Whatever need, for what purpose you come in the place, God is going to give that in your life. விசுவாசத்தோடு அவரை துதிப்போமாக. With faith you praise ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah. Stotram, 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 stotram. ஒரு நாள் நீ சாப்பிடாமல் பசியா இருப்பது கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். Even one day when you never take food, even God never desired that. சென்னை கன்வென்ஷனிலே ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தாராம். ஆண்டவரே எனக்கு பசியா இருக்கிறது என்று ஒரு வனாந்தரத்திலே தனியாக அகப்பட்டு விட்டார். பசியா இருக்கிறது என்று ஒரு யுத்த சமயம் என்று நினைக்கிறேன். அவருக்கு ஆகாரம் கிடைக்காமல் ஆண்டவரே பசியா இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொன்னாராம். அடுத்த நிமிஷத்தில் ஒரு தூதன் ஒரு பாத்திரத்தில் சூடு பிரியாணி கொண்டு வந்து முன்னே வைத்தாராம். Even in Madras Convention, one person was testifying. It was in the midst of war, in the midst of wilderness. He was without food. In that time, angel of God brought about that hot biryani before him. இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட முறைமையிலே தேவன் நம்மை எப்படி நமக்காக கருதுகிறார், விசாரிக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. This all reveal about personally how God concerned about our life. ஆகையால் அந்நாளிடத்தில் அன்றைக்கு கேட்ட அந்த 3 கேள்விகளும் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே கேட்டு நம்முடைய அவசியங்களை தரும்படியாக நல்ல எல்கானாவாக, எல்கானாவிலும் சிறந்தவராக நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Amen. Amen. Hallelujah. 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 Amen. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற நதி போன்ற சமாதானம்
நம்முடைய கடைசி மூச்சு நாம் விடும்போது, நம்முடைய மரண படுக்கையிலே கடைசி மூச்சு நாம் விடும்போது, even in our deathbed, when we give our last breath, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஜீவனை விட வேண்டும். we must say, Jesus, I praise you. With that we have to leave our ghost. வேற எந்த கடனும் நமக்கு இல்லை. And we have no other obligation than that. அவரை துதிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we are living only to praise our God. நாம் வாழும்படியாய் துதிக்கவில்லை. And we never praise only to live. நாம் வாழும்படியாய் துதிக்கவில்லை. And we never praise only to live. நாம் துதிக்கும்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Only to praise we are living upon the earth. ஒருமுறை கூட நம்முடைய கைகளை தட்டி நாம் கர்த்தரை துதிப்போமாக. Clap your hand and praise our God. Hallelujah. Hallelujah, 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 hallelujah.